الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றும் ஷஹ்ரு ரமலான் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நோன்புகள் நோற்று பல நோன்புகளை கழித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று நாம் இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு உடல் ஆரோக்கிய நிலைமைகள் தொடர்பான விடயங்கள் பற்றியுமே இன்று நாம் கலந்துரையாடவிருக்கின்றோம். தேசிய சிறுநீரக வைத்தியசாலையினுடைய தொற்றா நோய் பிரிவு தொடர்பான வைத்திய நிபுணர் டாக்டர் மிஃப்ராஸ் சஹீத் அவர்களோடு நாம் இன்று கருத்துக்களை நேர்களுக்கு பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்பன் நசீர் அவர்களே, இன்று நாம் இந்த நோன்பு காலத்திலே விசேடமாக பலரும் நோன்பு நோற்பதற்கென்று இந்த ரமலான் மாதத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பலரும் சில தொற்று நோய் தொற்றாத நோய்களோடு இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் நாம் இந்த நோன்புடைய காலத்திலே நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும், அதே நேரம் நமது உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் மருத்துவத்துறையோடு சார்ந்ததாக அமல் இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகளை சொல்ல வேண்டும் டாக்டர். உண்மையிலே இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு பல நன்மைகளை அதிலே வைத்திருக்கின்றான்.
அதிலே முதலாவதாக நாங்கள் எல்லோரும் அறிந்ததுபடி எங்களுக்குரிய அந்த ஆன்மீகமான நன்மைகள். அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் எங்களது பாவங்களை மன்னித்து அல்லது பாவங்களிலிருந்து விடுபட்டு எங்களுக்கு உரிய ஆன்மீக ரீதியான நன்மைகளை அதிலே வைத்திருக்கின்றான். இரண்டாவதாக முக்கியமாக ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான நன்மைகளையும் அதிலே நிறைய காணப்படுகின்றது. அதிலே குறிப்பாக இந்த ரம்லானிலே நிறைய மருத்துவ விசேட இதுகள் எங்களுக்கு காணப்படுகின்றது. அதில் முதலாவதாக எங்களது சமீபாட்டு தொகுதிக்கு ஒரு ஓய்வு நிலை கிடைக்கின்றது. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று சொல்லுவோம். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலே ஓய்வு கிடைப்பதனால் அதன் தொழிற்பாடு மிகவும் சிறப்பானதாக அமைகின்றது. உணவு உட்கொள்வது அதே போன்று அனுசேப தொழிற்பாடு என்று சொல்லுவோம். சமீபாடு என்பது உணவு சிறு மூலக்கூறுகளாக உடைவதை குறிக்கும். அந்த உணவு சக்தியாக மாறுவது, எங்கள் உடலுக்கு தேவையான சக்தியாக மாறுவதைத்தான் நாங்கள் அனுசேப தொழிற்பாடு என்று சொல்லுவோம். இந்த தொழிற்பாடு ரமலான் மாதத்திலே நாங்கள் நோன்பு பிடிப்பதனாலே சீரமைக்கப்படுகின்றது. இது முதலாவது விடயம். இரண்டாவதாக எமது ஈரலிலே ஏற்படுகின்ற அந்த கழிவுகள், தேங்கியிருக்கின்ற கழிவுகள் நாங்கள் நோன்பு நோட்பதன் மூலம் இலகுவாக வெளியேற்றப்படுகின்றது. அதே போன்று எங்களது உடலிலே இறந்த களங்கள் மிகவும் இலகுவாக வெளியேற்றப்படுவதற்கான ஒரு காரணியாக இந்த நோன்பு அமைகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவதாக நாங்கள் சொல்ல போனால் எங்களுடைய உடலிலே ஏற்படுகின்ற அதிகரித்த சர்க்கரை, அதிகரித்த கொலஸ்ட்ரால், பிரஷர் அதிகரிப்பது, இவை அனைத்தையுமே கட்டுப்படுத்துவதற்கு ஒரு உரிய காரணியாக இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நோக்கின்ற நோன்பு காணப்படுகின்றது. அதே போன்று எங்களது உடலிலே இம்யூன் சிஸ்டம் என்று சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் இந்த நோக்கின்ற நோன்பு எங்களுக்கு மருத்துவ ரீதியிலே உதவியாக இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக எங்களது பிஹேவியரல் சேஞ்ச் என்று சொல்லுவோம். சரியா, நடைமுறை பிஹேவியரல் சேஞ்ச். இந்த பிஹேவியரல் சேஞ்சை சரியான ஒரு நிலையில் கொண்டு வருவதற்கு இந்த ரமலானிலே நாங்கள் நோக்கின நோன்பு மிகவும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த பிஹேவியரல் சேஞ்ச் தான் நாங்கள் இன்று உலகிலேயே மிகவும் ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற இந்த தொற்றா நோய் என்று சொல்கின்ற, உதாரணமாக இருதய நோயாக இருக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர், டயபெட்டிஸாக இருக்கலாம், ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதமாக இருக்கலாம், கிட்னி டிசீஸ், இது அனைத்துக்குமே மிக பிரதான காரணமாக இருக்கக்கூடியது எங்களது நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற உணவு பழக்க முறைகள், உடற்பயிற்சியின்மை, அன்றாட பழக்க வழக்கங்கள், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது. எனவே இந்த காரணிகளை எங்களுக்கு நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக காணப்படுகின்றது. டாக்டர் மிஃப்ராஸ் சயீத் அவர்களே, இந்த நாட்களில் கூடுதலாக மருந்துகளை பாவிக்கின்றவர்கள் தற்பொழுதெல்லாம் வயது வித்தியாசங்கள் கிடையாது, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் சொன்னது போல தொற்றா நோய்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலம். இந்த நிலைமைகளில் நோன்பு நோற்பதற்கு இருக்கின்ற நிலைமைகளில் சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் நோன்பு காலத்திலே, குறிப்பாக பகல் நேரத்தில், இடைப்பட்ட நேரங்களிலே மருந்துகளை எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. சில சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், அந்த ஆர்வம், ஆசை இருக்கின்றது, அந்த பக்குவம் இருக்கின்றது, ஆனால் மருந்தையும் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு எப்படியான ஆலோசனை வழிகாட்டல்களை சொல்லலாம்? ஆமாம், குறிப்பாக இந்த ரம்லான் மாதத்திலே அதிகமான நபர்கள் நான் சொன்ன அந்த தொற்றா நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இந்த தொற்றா நோய் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விடயம். இந்த உலகத்திலே 70% மரணங்கள் நடைபெறுகிறது இந்த தொற்றா நோயின் காரணமாக. இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது 80% தொற்றா நோய்க்கான மரணங்கள் காணப்படுகின்றன. இதில் இருதய நோயினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு வருடத்தில் இறக்கின்ற நபர்களில் 32% இருதய நோயின் காரணமாகவும், ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் காரணமாகவும் இறக்கின்றார்கள். அதே போன்று கேன்சரினால் இறக்கின்ற நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18% காணப்படுகின்றார்கள். அதே போன்று நீரிழிவு நோயும் அதனால் தொடர்புபட்ட பக்க விளைவு காரணமாகவும் அதிகமான மரணங்கள் இன்றே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அப்போ மனிதர்கள், இப்போ நோயாளர்கள் இதுக்கான மருந்துகளை உட்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இது நோன்பிலேயே எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பதுதான் எங்களுக்குரிய ஒரு பிரதான சவாலாக காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே நாங்கள் இந்த தொற்றா நோய்க்கு எடுக்கின்ற இந்த மருந்துகள் பெரும்பாலும் நோன்பிற்கு எந்த தடையும் இருக்காது என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதாவது எதை சொல்கின்றேன் என்றால், நாங்கள் காலையில் எடுக்கக்கூடிய மருந்தை எங்களுக்கு சஹர் வேளையிலே எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? அதே போன்று நாங்கள் இரவில் எடுக்கக்கூடிய மருந்தை இஃப்தாருக்கு பிறகு
பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் இருதய நோய் மருந்தெடுக்கின்றவர்கள், நீரிழிவு நோய்க்கு மருந்தெடுக்கின்றவர்கள் காலையிலும் இரவிலும் தான் அந்த டோஸ் பெரும்பாலும் கூடுதலாக காணப்படும். அவ்வாறு நடுவிலே, அதாவது பகல் வேளைகளிலே கண்டிப்பாக மருந்து எடுக்க வேண்டுமென்றவர்கள் அது அவர்களுக்கான ஆப்ஷனாக, அவர்களுக்கான நோயாளிகளுக்குரிய விதிவிலக்காக அவர்கள் நோன்பை விடலாம். அது மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றால் வைத்தியரை அணுகி தங்களுக்குரிய மருந்துகளை அவர்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களிலே டாக்டர் மிஃப்ரா சயீத் அவர்களே, இந்த மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது கூடுதலாக நீங்கள் சொன்னது போல தொற்றா நோய்க்குரியவர்கள் தான் கூடுதலாக நமது சமூகத்திலே காணப்படுகிறார்கள், பொதுவாகவே எல்லோரிடத்திலும். இந்த நிலைமையில் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் இடைப்பட்ட நேரங்களிலே அந்த மருந்தை உரிய நேரத்திற்கு பருக வேண்டும், எடுக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லுவார்கள். அதனை அவர்கள் யோசித்து கொண்டே இந்த நோன்பு பிடித்து கொண்டு இடையிலே இந்த மருந்தை முடுக்க வேண்டுமே என்ற நிலையிலே அவர்கள் எப்படி அதனை அனுசரித்து கொள்ளலாம்? அதற்கு எப்படியான வைத்திய ஆலோசனைகளை சொல்லலாம்? இல்லை, மருந்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் விட முடியாது. தொற்றா நோய்க்குரிய மருந்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் விட முடியாது. அவர்கள் அவ்வாறு விட்டார்கள் என்றால் அதுக்குரிய பக்க விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, இந்த நான் சொன்னது போல ரீஅரேஞ்ச் செய்து கொள்ள முடியுமானவர்கள் இந்த மருத்துவ காரணங்களை காட்டி நோன்பை விடுகிற சந்தர்ப்பங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது. அவர்களுக்கு நன்றாகவே வைத்தியரிடம் அணுகி தங்களுடைய மருந்துகளை முன்ன பின்னே மாற்றிக்கொள்ள முடியும். இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. இரண்டாவதாக, நோன்பை பிடிக்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் மருத்துவ காரணங்களுக்காக. அவ்வாறானவர்கள் நோன்பை அறியாமல் பிடிப்பார்கள். சில நேரங்களிலே அந்த நோன்பின் ஆர்வத்திலே, ஆசையிலே மருந்து எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் நோன்பை பிடிப்போம், இதே அடுத்த நோன்புக்கு இருப்போமோ இல்லையோ என்பது தெரியாது என்ற ஒரு ஈமானிய நிலை எங்களிடம் காணப்படுகின்றது. அதன் காரணமாகவும் அவர்கள் மருந்தை கணக்கெடுக்காமல் நோன்பை பிடிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. இது 2மே ஆலோசனைக்குரியது அல்ல. இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கின்றது. உண்மையான நோய்கள் இருந்தால் அவர்கள் அதை விட்டு அதுக்குரிய பரிகாரங்களை அவர்கள் செய்து கொள்வதற்காக இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இந்த நிலைமையில் இன்னொரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கூடுதலாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்கள், கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்கள், வைத்தியர்களும் பொதுவாகவே அவர்களும் ஓரளவு வைத்திய ஆலோசனைகளை நிறையவே பின்பற்றுவதனால் நிறையவே ஒரு நாளில் நீங்கள் பருகின்ற நீரின் அளவு அதிகரிக்க வேண்டும். அப்படியானால் நோன்பு காலத்திலே அந்த நீரை எந்த நேரத்திலும் குடிப்பது என்பது இயலாத காரியம். இந்த நிலைமையில் ஒரு சிறுநீரக நோயாளர் அல்லது ஒரு சிறுநீரகம் தொடர்பான நோயிலே கூடுதலாக மருந்துடன் நீரையும் பருக வேண்டும் என்று எடுக்கின்ற போது சில நேரம் அவர்களுக்கு இந்த வாயு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் என்று சொல்வார்கள் சிலருக்கு, இப்பொழுது இளையவர்களுக்கும் இருக்கின்றது. இவர்கள் எப்படி இந்த சந்தர்ப்பத்தை அனுசரித்துக் கொள்ளலாம்? சிறுநீரக நோயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கின்றது. அவர்கள் டயாலிசிஸ்லே சில நேரம் இருப்பார்கள். டயாலிசிஸ் ஒரு கிழமைக்கு 2 முறை 3 முறை டயாலிசிஸ் முதிர்ச்சியான உச்சநிலையில் இருப்பார்கள். அல்லது அவர்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களாகவும், கிட்னி சத்திர சிகிச்சைக்காக, மாற்று சத்திர சிகிச்சைக்கு அதுக்காக காத்திருப்ப நோயாளிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு நாளைக்குரிய ஃப்ளூயிடின் அளவு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அவர்கள் அதை மீறி எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் சிறுநீரகம் செயற்படாது. ஆகவே குடிக்கின்ற நீரை முழுமையாக வெளியேற்றி கொள்ளாத நிலையிலே அவர்கள் அந்த ஃப்ளூயிட் பாடியில் அக்யூமுலேட் ஆகி அவர்களுக்குரிய பிரச்சனைகள் வரும். ஆகவே அவர்களுக்குரிய கட்டுப்பாடுகள் வேறாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக நாங்கள் கொடுப்போம். இத்தனை லிட்டர் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டும் என்று அது டயாலிசிஸை பொறுத்து நாங்கள் அதை கொடுப்போம். அதிலேயே நாங்கள் இதிலே சம்பந்தப்படுத்த முடியாது. அவர்கள் அது வைத்திய ஆலோசனை தான் அவர்கள் பெற வேண்டும். அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். நீங்கள் சொல்ல அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை காரணம் நோம்பிலே நாங்கள் இந்த தொற்றா எனக்கு சம்பந்தம் இல்லாத வருகிறேன். அந்த நோம்பிலே அதிகமானவர்கள் சொல்வார்கள், நோம்பு பிடித்ததனாலே எங்களுக்கு கேஸ்ட்ரிக் வருகிறது என்ற ஒரு பெரும்பாலான குற்றச்சாட்டு எங்களுக்கு கிளினிக்கிலே வருகின்றவர்கள் பெரும்பாலும் சொல்கின்றனர். ஆனால் இதுக்கு பெரும்பாலும் அது நோன்பு காரணம் அல்ல. நாங்கள் நோன்பிலே நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பிழையான உணவு பழக்க முறை தான் இதற்கு மிக பிரதானமான காரணம். நாங்கள் காலையிலே சஹர் சாப்பிடுகின்றோம். சஹர் சாப்பிட்டு விட்டு காலையிலே பசித்திருப்பதனாலே எங்களுக்கு கேஸ்ட்ரிக்கோ அல்சரோ எங்களுக்கு வரப்போவது கிடையாது. நாங்கள் மற்ற சாதாரண நாட்களிலே இரவிலே சாப்பிட்டு விட்டு தூங்குகிறோம். காலையிலே எங்களது குடலிலே இறைப்பையிலே அமிலங்கள் சுரக்கப்படும். எனவே காலை உணவு உட்கொள்ள வேண்டும். அல்லாவிடில் அந்த அமிலம் எங்களுடைய அல்சரை உண்டாக்கும். ஆனால் நோம்பிலே அவ்வாறு நடப்பதில்லை. சஹருக்கு நாங்கள் நன்றாக சாப்பிடுகின்றோம், பழங்கள் சாப்பிடுகின்றோம், பால் தயிர்கள் சாப்பிடுகின்றோம். ஆகவே நோன்பினாலே எங்களுக்கு கேஸ்ட்ரிக்கோ அல்சர் வருவது என்பது ஒரு பிழையான கூற்று. அதிகரிக்கவும் மாட்டாது.
நாங்கள் உட்கொள்கின்ற பிழையான உணவு பழக்க முறை முதலாக நாங்கள் உட்கொள்கின்ற சோட்டிஸ் வகைகள் சிற்றுண்டிகள், அதாவது பொரித்த சாப்பாடுகள், இந்த சம்சா எண்ணெயிலே பொரித்த சாப்பாடுகள் தான் அது. ரெண்டாவது உணவுக்கும் நாங்கள் அதிகமாக உப்பு, ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம், மிளகாய் தூள், எண்ணெய் வகைகள் நாங்கள் போட்டு சாப்பிடுவது தான் இந்த நோம்பிலே கேஸ்ட்ரிக் வருவதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது. ஆமாம், அது விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்கின்றது. இதன் விளைவாக தொற்றா நோய் எங்களுக்கு அதிகமாக வருகின்றது. நாங்கள் உண்மையிலே அந்த முதலே சொன்ன பிஹேவியரல் சேஞ்ச் என்று சொல்லி அந்த அதிலே இந்த அன்ஹெல்தி டயட் என்று சொல்லுவோம். அந்த அன்ஹெல்தி டயட்டிலே 5 விடயங்கள் காணப்படுகின்றது. ரைட், அதிலே முதலாவதாக நாங்கள் ஹை சுகர் பாவிக்கின்றோம். சீனியின் பாவனை, சர்க்கரை பாவனை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவதாக அதிகமான உப்பு பாவனை எங்களிடம் காணப்படுகின்றது. மூன்றாவதாக அதிகமான எண்ணெய் பாவனை, ஆயில் பாவனை அதிகமாக காணப்படுகின்றது. நாலாவதாக நாங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்வதிலே கரிசனை காட்டுவதில்லை. அதே போன்று மரக்கறி வகைகள் எடுத்துக்கொள்வதிலையும் கரிசனை காட்டுவதில்லை. இந்த 5 வகைகளைத்தான் நாங்கள் அன்ஹெல்தி டயட் என்று சொல்லுவோம். இதில் ஆரோக்கியத்துக்கு பொருத்தமற்ற உகந்த அல்லாத உணவு வகைகள். இதில் எமது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த சீனி பாவனை, இந்த சர்க்கரை பாவனை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை இன்னுமே நாங்கள் தேடியதான். நாங்கள் வளமையாக ஒரு மாதத்துக்கு 2 கிலோ சீனி தேவைப்படுகிறது என்றால் இந்த ரமலான் மாதத்திலே அது டபுளாக 4 கிலோ சீனியாக தான் போகும். நோன்பு ஒரு மாதமாக இருந்தாலும் உப்பு பாக்கெட் எங்களுக்கு 2 தேவைப்பட்டால் 4 தேவைப்படும். ஆயில் போட்டல் 2 தேவைப்பட்டால் 3 4 தேவைப்படும் என்று அதுக்குரிய வகைகளான உணவைத்தான் நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ரமலான் மாதத்தில் எங்களுக்கான செலவும், சாப்பாட்டுக்கான செலவும் கூடுதலாக இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஏற்படுத்தி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஒரு வழிவகை செய்து வைத்திருக்கின்றது. அமலுக்குரிய மாதம். அதே போன்று உடலை ஆரோக்கியமாக 11 மாதம் உழைத்துவிட்டு 12வது மாதம் அல்லது அந்த 12 மாதங்களில் ஒரு மாதத்தை ஏனைய பொருட்களை பண்டங்களை கொண்டு செய்வது போல இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பாக உடலினால் நமது சரீரத்தினாலே தான் அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த அமலை செய்கிறோம். நாங்கள் மிச்சம் 11 மாதத்திலேயும் சரியாக முறையாக நாங்கள் உணவு பழக்க வழக்கங்களை செய்துவிட்டு நோன்பிலே நாங்கள் அதற்கு நேர்மாறான உணவு பழக்கங்களை அதீதமாக இதிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நான் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன், ஒரு நாளைக்கு ஒருவருக்குரிய கலோரி பிரமாணம் சாதாரணமான ஒரு ஆணுக்கு 2400 தொடக்கம் 2800 கிலோ கலோரி தான் ஒரு சாதாரணமான மொடரேட்டாக வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு தேவை. இதுக்கு அதிகமாக வேலை செய்வது கொஞ்சம் அதிகமாக தேவை, பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். சாதாரணமாக 2400 வைத்துக் கொள்ளுமே. ஆனால் நாங்கள் இஃப்தாரிலே நாங்கள் எடுக்கின்ற உணவு மட்டுமே அந்த 2000 தாண்டுகின்றது. நான் இது நேரம் இல்லாத எனக்கு கணக்கு போட்டு காட்ட முடியாது. நான் வேற நேரடி நிகழ்ச்சியிலே நேரத்திலே நாங்கள் எடுக்கின்ற கஞ்சி, நாங்கள் எடுக்கின்ற டேட்ஸ், நாங்கள் குடிக்கின்ற ஃபலூடா, நாங்கள் குடிக்கின்ற சோட்டீட்ஸ் சிற்றுண்டிகள், இவை அனைத்தையும் சாதாரணமாக மிக குறைவாக கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு நபர் ஒரு நாளைக்கு உட்கொள்ள வேண்டிய அந்த கலோரி பிரமாணத்தை தாண்டித்தான் இஃப்தாரில் மட்டும் எடுக்கின்றோம். அதன் பிறகு நாங்கள் இஷாக்கு பிறகு இரவு சாப்பாடு சாப்பிடுவோம். அதற்கு பிறகு தராவியிலே சோரிட் சாப்பிடுவோம், ஹிஸ்பிலே சோரிட் சாப்பிடுவோம். ரைட், அதே போன்று நாங்கள் திரும்பி சஹருக்கு அதே போன்ற ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம். இவை அனைத்தும் பார்க்கின்ற பொழுது சில நேரம் 2 நாள் 3 நாளுக்குரிய தேவையான கலோரியின் பிரமாணம் அந்த ஒரு 12 மணித்தியாலம், ஒரு நாளையும் இல்லை, அந்த 12 மணித்தியாலம் நாங்கள் நோன்பு இருக்கின்றோம். மிகுதி அந்த 12 மணித்தியாலத்திலே 2 நாளைக்குரிய கலோரியை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த நிலை உண்மையிலேயே ஒரு இந்த நிலை வந்துதான் எங்களை தொற்றா நோய்க்கு, டயபெட்டிக் வருவதற்கும், பிரஷர் வருவதற்கும், கொலஸ்ட்ரால் வருவதற்கும், ஹார்ட் டிசீஸ் வருவதற்கும், கிட்னி டிசீஸ் வருவதற்கும் மிகவும் தூண்டுதலான ஒரு காரணியாக அமைகின்றது. நல்லது டாக்டர் மிஃப்ராஸ் சயீத் அவர்களே, இந்த நாம் ஷஹர் ரமலானுடைய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த இஃப்தாருடைய வேளையிலே மிக முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஒரு நாளிலே நமக்கு தேவையான விடயங்களை குறிப்பிட்டீர்கள். உண்மையிலே நாம் இந்த நாட்களிலே அமல் இபாதத்துகளிலே ஈடுபடுகின்ற மாதமே ஒழிய உடலினால் நாம் நோன்பு நோக்கின்ற மாதமே ஒழிய கூடுதலாக உண்ணுகின்ற பருகின்ற மாதம் அல்ல. எனவே இந்த விடயத்தை வைத்தியத்துறை சார்ந்த ஆலோசனைகள் மூலமாகவும் டாக்டர் மிஃப்ராஸ் சயீத் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். எமது ஷஹர் ரமலான் மற்றொரு நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ளும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிகவும் காத்திரமான பல விடயங்களை தந்தமைக்காக டாக்டர் மிஃப்ராஸ் சயீத் அவர்களே, தேசிய சிறுநீரக வைத்திய துறையினுடைய தொற்றா நோய் பிரிவுகளுடைய வைத்திய நிபுணராக இருக்கின்ற உங்களுக்கு ரூபாயினி கூட்டுத்தாபனத்தின் சார்பில், நேத்ராவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு ஷஹர் ரமலான் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.